போன மாதம் ட்ரிவாண்ட்ரத்தில் கேரளாவுடைய சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அனில் சார், அந்த மினிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கான எல்லா அசோசியேஷன் ட்ரேட் யூனியன்ஸையும் மீட்டிங் கூப்பிட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கப்பா, கேரளாவில் வந்து நம்ம கைட்லைன்ஸ் கிரியேட் பண்ணணும், நீங்கள்லாம் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷமா கிட்டத்தட்ட 7-8 மீட்டிங் கண்டினியூஸாக வந்து நடத்திட்டு இருந்தார். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பேன், சிஎம் தலைமையில் இந்த மானிட்டரிங் கமிட்டிக்கான புக்கை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். 19 பிப்ரவரி அன்னைக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் பினரயி ராஜன் சார் சிஎம்மோட தலைமையில் கன்சூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் அனிலோட முன்னிலையில் ஒரு 8 டிபார்ட்மெண்ட் மக்கள் வந்து அட்டன் பண்ணாங்க. அந்த 8 டிபார்ட்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கமிஷனர், செக்ரட்டரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், செக்ரட்டரி லீகல் மெட்டலாஜி டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் கம்மிங் அண்டர் ரெவென்யூ, செக்ரட்டரி எஃப்எஸ்எஸ்ஐ, டிஜிபி போலீஸ். ஸோ ஒரு 7 பேர் இந்த மானிட்டரிங் கமிட்டியில் முக்கியமான ஆட்கள். அந்த 7 பேருமே ஸ்டேஜில் உட்காந்துருந்தாங்க. அவங்க முன்னிலையில் டைரக்ட் செல்லிங்கான கேரளா கவர்மெண்ட்டுக்கான கைட்லைன்ஸ் பிளஸ் மானிட்டரிங் கமிட்டிக்கான புக் வெளியிடப்பட்டது, கெசட் வெளியிடப்பட்டது.